Hello friends, welcome to Karikanchi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டாக இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான காஜா ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்படி ஹோல்ட் பண்ணால் ஷேப் வரணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் டைட்டான மாவாக பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைய ஆரம்பிங்க. அட் அ டைம் நிறைய ஊற்றிட வேண்டாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சிருக்கோம். இதில் இப்போது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இதை நல்லா மூடி போட்டு இதை ஊற வச்சிடலாம். அதுங்காட்டியும் பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாகு ரெடி பண்ணலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு சிறு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். அந்த சிறு கம்பி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும், அதுக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், ஆப்ஷனல் தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இது கூட ஒரு 5 சொட்டு எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கிடலாம். இப்போது ஊற வச்சிருந்த மாவை 4 ஈக்குவல் சைஸ் மாவாக எடுத்திருக்கேன். இதில் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா சப்பாத்திக்கு ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு லேயர் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. மேலே கொஞ்சம் கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மைதா மாவு தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு லேயர் லேயராக இருக்கும் உள்ளே. ஸோ இன்னொரு லேயர் எடுத்து மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மைதா மாவு, மறுபடியும் ஒரு லேயர், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மைதா மாவு, ஃபைனலாக கடைசி லேயர், கொஞ்சம் எண்ணெய், மைதா மாவு. நல்லா ஒரு தடவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ எல்லா லேயரையும் சேர்த்து அப்படியே ரவுண்டாக உருட்ட ஆரம்பிச்சிடலாம். கார்னரில் கொஞ்சமாக தண்ணி தடவிக்கோங்க. நமக்கு பிரியாமல் வரும், அதுக்காக தான். எல்லாத்தையும் ரோல் பண்ணியாச்சு. சென்டரில் லைட்டாக இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. இதை இப்போ கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா உள்ள லேயர் சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழகாக லேயர் ஃபார்ம் ஆகிருக்குன்னு. இப்போ இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஸோ பாருங்கள், போட்டோடனே லைட்டாக பபிள்ஸ் வரணும். அந்தளவுக்கு சூடு இருந்தால் போதும். கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும் நமக்கு. நல்ல கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஜீராவில் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும். அதுக்கப்புறம் இதுலேருந்து எடுத்துடலாம். நமக்கு ரொம்பவே டேஸ்டியான காஜா ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.